வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மே மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வானிலை அறிக்கை. நேற்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைத்துள்ளது. தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைத்துள்ளது. அதிகபட்சமாக குளித்தலை 15 சென்டிமீட்டர் வரை மழை கிடைத்துள்ளது. அதே வழியில் தென்காசி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 7 சென்டிமீட்டர் வரை மழை கிடைத்துள்ளது. அதே வழியில் வட மாவட்டங்களுக்கும் பெரும்பாலான இடங்களில் பரவலாகவே கனமழை 5 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர் என்று பரவலான மழை பொழிவாக நேற்று கிடைத்துள்ளது. ஆனால் நேற்று குறைவான மழை என்பது கன்னியாகுமரி மாவட்டம் கிழக்கு பகுதி, திருநெல்வேலி மாவட்டம் கிழக்கு பகுதி, மேலும் தூத்துக்குடி மாவட்டம் கிழக்கு பகுதி, இந்த இடங்கள்லாம் குறைவான மழையே கிடைத்துள்ளது. அதே வேளையில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, மேலும் திருப்பத்தூர், இந்த இடங்களுக்கும் குறைவான மழையே கிடைத்துள்ளது. சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு நேற்று இரவு நேரங்களில் குறைவான மழை கிடைத்திருந்தாலும் இன்று அதிகாலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று அதிகாலை நேரங்களில் பரவலான மழைப்பொழிவு தமிழகத்தில் கிடைத்துள்ளது. கிடைத்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ராமநாதபுரம், மேலும் புதுக்கோட்டை, சிவகங்கை, இந்த இடங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் டெல்டா மாவட்டங்கள், நாகப்பட்டினம், மேலும் மயிலாடுதுறை, சீர்காழி, இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருவாரூர், தஞ்சாவூர், இந்த இடங்களும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, இந்த இடங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. உள் மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வானிலை அமைப்பு இலங்கை, தென் மாவட்டங்கள், மேலும் மன்னார் வளைகுடாவை இணைக்கும் விதமாக காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த காற்று சுழற்சி தொடர்ந்து அங்கு இங்கும் நகர்ந்து கொண்டு இலங்கைக்கு கிழக்கு பகுதி மே மாதம் 11ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடையும். இந்த நிகழ்வு சற்று வடக்கே நகர்ந்து டெல்டாவுக்கு மிக நெருக்கமாக வரும்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மே 12ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து இந்த நிகழ்வு மெல்ல முன்னேறி வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து இந்த நிகழ்வு தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு அப்படி தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணித்தால் அரபிக்கடல் சென்ற பிறகு மேலும் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்குமா அல்லது ஆந்திரா வழியாக வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். ஆனால் இந்த நிகழ்வு தமிழகம் ஊடாக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி பயணித்தால் தமிழகத்திற்கு கூடுதலான மழைப்பொழிவு, தொடர் மழை அனைத்து மாவட்டங்களுக்குமே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு அந்தமான் கடற்பகுதிக்கு ஒரு தாழ்வு நிலை வர இருக்கிறது. அந்த நிகழ்வு அந்தமான் கடற்பகுதிக்கு வந்தவுடன் தீவிரமடைந்து தென்மேற்கு பருவமழை அந்தமான் கடற்பகுதியில் துவங்க இருக்கிறது. மே மாதம் 20ஆம் தேதி அந்தமான் கடற்பகுதிக்கு ஒரு நிகழ்வு வர இருக்கிறது. அந்த நிகழ்வு வடகிழக்கு வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது. வங்கக்கடலில் வந்த பிறகு படிப்படியாக தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால் மே மாதம் 20ஆம் தேதி முதல் அந்தமான் கடற்பகுதியில் தென்மேற்கு பருவமழை துவங்கும். அதன் பிறகு படிப்படியாக முன்னேறி வந்து மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை கேரளாவிலும் துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மே மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைத்து கொண்டிருக்கிறது. அதிகாலை நேரங்களில் இன்று மாலை நேரங்களில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, மேலும் மதுரை, விருதுநகர், இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழி கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மத்திய மாவட்டங்களும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் காலை 8 மணி 9 மணிக்கு பிறகு மழை விலகி மீண்டும் இன்று விரைவாகவே மழை தொடர வாய்ப்புள்ளது. காற்று சுழற்சி, அதாவது நேற்று வளிமண்டல சுழற்சி, இன்று காற்று சுழற்சி என்பதால் விரைவாகவே மழை தொடர வாய்ப்புள்ளது. இன்று வெயில் என்பது பெரிய வெயிலை இருக்க வாய்ப்பில்லை. மேகம் சூழ்ந்து காணப்படும். காலை 11 மணிக்கு பிறகு அங்கே மழை தொடர வாய்ப்புள்ளது. சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கெல்லாம் அங்கங்கே காலை 11 மணிக்கெல்லாம் மழை தொடங்கும்.
மாலை நேரங்களில் மழை தீவிரமடையும். முதலில் தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழை தீவிரம். நள்ளிரவுக்கு பிறகு கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மன்னிக்கணும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் என்று படிப்படியாக அதிகாலை நேரங்களில் மழை கடலோர மாவட்டங்களில் மழை தீவிரமாக இருக்கும். இன்று மே மாதம் 8ஆம் தேதியை பொறுத்தவரை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி, திண்டுக்கல், வால்பாறை, மேலும் கொடைக்கானல், கோயம்புத்தூர் இந்த இடங்களெல்லாம் இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ஈரோடு, திருப்பூர் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கடந்த நாட்களில் திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி தாராபுரம், கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் கடந்த நாட்களில் பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் வருகிற நாட்களில் கூடுதலான மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் இந்த இடங்களாம். அதேவேளையில் கரூர், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கூடுதலான பரப்பில் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இந்த இடங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு. கும்பகோணம், நெய்வேலி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு. திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்போது அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் அங்கங்கே மழை கிடைக்கும். நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று குறைவான பரப்பு என்பது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கு மட்டுமே குறைவான பரப்பில் மழை கிடைக்கும். அதே வேளையில் சேலத்துக்கு தெற்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்குமே கூடுதலான பரப்பு, தெற்கே வர கூடுதலான பரப்பிலும் மழை கிடைக்கும், கூடுதலான மழைப்பொழிவும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மே மாதம் 8ஆம் தேதி, நாளை மே மாதம் 9ஆம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 10ஆம் தேதியும் பரவலான மழைப்பொழிவாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு, மிக கனமழை வரையும் எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில். அதே வேளையில் மே 11, 12 இரு நாட்கள் நிகழ்வு மேலும் தீவிரமடையும் என்பதால் வட மாவட்டங்களுக்கு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். பெரும்பாலும் திருச்சிக்கு வடக்குள்ளா மாவட்டங்களுக்கு குறைவான மழையும், திருச்சிக்கு தெற்குள்ளா மாவட்டங்களுக்கெல்லாம் கூடுதலான மழையாக இருக்க வாய்ப்புள்ளது. மே 11, 12 தேதிகளில் நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் என்பதால் குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். நிகழ்வு மிக நெருக்கமாக வரும்போது மே 13ஆம் தேதி அதிகாலை முதல் மீண்டும் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும். தொடர்ந்து விட்டு விட்டு இருந்து கொண்டே இருக்கும். மதியத்துக்கு பிறகு உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என்று பரவலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. மே 14ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு தொடர் மழையாக இருக்க வாய்ப்புள்ளது. மே 14ஆம் தேதி. மே 15ஆம் தேதி தொடர்ந்து அந்த நிகழ்வு சென்னைக்கு தெற்கு பகுதி ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி ஊடாக பயணித்தால் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கும் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் கனமழை, மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். தொடர்ச்சியாக மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு கேரளாலாம் தொடர்ந்து மழை இருக்க வாய்ப்புள்ளது. மே 15ஆம் தேதி காற்று வலுவாக அந்த கணவாய் பகுதியில் இருக்கும் என்பதால் லேசான மிதமான மழையாக இருக்கும். உள்பகுதி கூடுதலான மழைப்பொழிவாக இருக்கும். நிகழ்வு தரை ஏறிய பிறகு தமிழகம் முழுவதுமே மழை இருக்க வாய்ப்புள்ளது. மே 16, 17 தேதிகளில் அந்த நிகழ்வு அரபிக்கடல் சென்ற பிறகு வலுவாக தீவிரமடையும் என்பதால் மேற்கு காற்று வலுவாக இருக்கும். கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலை, கர்நாடகாவுக்கெல்லாம் பாதிக்கும் மழையாகவே கொடுக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து மழை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு தமிழகம் ஊடாக பயணித்தால் தொடர்ந்து மே 15, 16, 17 தேதிகளில் தொடர்ந்து மழை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்கும். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, மேலும் கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான மழைப்பொழிவு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான மழைப்பொழிவாக நிகழ்வு நெருங்கி வரும்பொழுது கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக தென் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமையும். மே 8, 9, 10, 11, 12ஆம் தேதி வரை தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு. அதன் பிறகு தமிழகம் முழுவதுமே ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே 13ஆம் தேதியிலிருந்து
வட மாவட்டங்களுக்கு இப்போது மழை குறைவாக கிடைத்தாலும் வரும் நாட்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று மழை பெய்யும் பொழுதும் பெய்வதற்கு முன்னதாகவும் சற்று அதிகரிக்கும். ஆனால் வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் நிகழ்வு வலுவடையும் என்பதால் காற்றின் வேகம் கடலோர மாவட்டங்களுக்கு சற்று அதிகரிக்கும். உள் மாவட்டங்களுக்கும் காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மே 10ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் அதிகரிக்கும். அதே வேளையில் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.